வணக்கம். இப்ப ரொம்ப பேர் குழந்தை இல்லாம ரொம்ப செலவு பண்றாங்க. அந்த காலத்துல எல்லாம் பாருங்களேன், நெருக்கி வரவங்க எவ்வளவோ பாருங்க, எல்லாம் நார்மல் டெலிவரி, ஏகப்பட்ட குழந்தை பெத்துக்கிறாங்க, எல்லாமே நார்மல் தான். ஆனா இப்ப ஜஸ்ட் ஒரு 10 நாள் தள்ளி போச்சுனாவே போய் செலவு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல் வைஸ் பிசினஸா போயிடுச்சு. சத்தியமாக எல்லாரும் யாரும் மல்லடி கிடையாது, பெண்களாக இருக்கும் யாரா இருந்தாலும் மல்லடி கிடையாது. குழந்தை பிறக்கணும், என்ன சார் பண்ணணும்? இவங்க ஏதோ ஒரு முன்பிறவியில ஒரு சாபம், பெண் வழி சாபம், கன்னி சாபம் வாங்கினதுனால தான் இவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணணும்? சப்த கன்னிமார்கள் அப்படிங்கிற கோவில் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. அந்த சப்த கன்னிமார்களுக்கு அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி 7 பேருக்கும் புடவை சாத்துங்க, அல்லது இப்ப சின்ன சிலையா இருக்கும் ரெடிமேட் ட்ரெஸ்ஸா வாங்கி போடுங்க, அதுக்கு படையல் வைங்க. இந்த தாலி கயிறு விரலி மஞ்சள் 7 பேருக்கும் கட்டி விடுங்க, மனசார கும்பிடுங்க, 7 முறை சுத்தி வாங்க, உங்களுக்கு சத்தியமாக குழந்தை உண்டு. நான் இதை சொல்லி ஏகப்பட்ட பேர் குழந்தை பிறகு 13 வருஷம் குழந்தை இல்லாத கூட ரெட்டை பிள்ளை இப்ப பிறந்திருக்கு. அவங்க அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சு கொடுத்துருக்கேன். அதனால சப்த கன்னிமார்கள் சூப்பர், அந்த பரிகாரம் செய்யும், உங்களுக்கு குழந்தை சத்தியம்.